எட்டயாபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கழிவு மீன்கள் ஏற்றி வந்த லாரி விபத்துக்குள்ளானது. இதில் எட்டயாபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து தூத்துக்குடி நோக்கி கழிவு மீன்களை ஏற்றி வந்த நிலையில் லாரி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் ராமமூர்த்தி இணைகிறார். வணக்கம் ராமமூர்த்தி, விவரம். ஜஸ்ரீ வணக்கம். கேரளா மாநிலம் கொச்சினிலிருந்து சிறிய வகை கழிவு மீன்களை ஏற்றுக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. லாரியை கேரளா மாநிலம் திருச்சூர் மேலப்புறம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் கரீம் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். லாரி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சிந்தலக்கரை பகுதியில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது திடீரென லாரி நிலை குலைந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துள்ளானது. டிரைவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் லாரியில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிறிய வகை கழிவு மீன்கள் சாலையில் கொட்டி முற்றிலுமாக சேதமானது. அது மட்டுமின்றி அப்பகுதியில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் எட்டயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சென்று போக்குவரத்தினை மாற்றியமைத்து வாகனங்களை செல்வதற்கு வழிவகை ஏற்படுத்தினர். மேலும் சாலையில் கொட்டிய கழிவு மீன்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விபத்து குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.